ஹாய் விவர்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ராஜாவுடைய கதை சொல்ல போகிறேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஒரு ராஜா. அவர் பேர் ஜெயசிம்ஹன். அந்த ராஜா பேர் ஜெயசிம்ஹா. அந்த ராஜா ஒரு வாட்டி அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது அங்கே இவர் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தப்பி போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. இவர் மட்டும் மாட்டிக்கிறாரு அந்த காட்டு பகுதியில். அந்த காட்டு பகுதியில் தூரத்துலேருந்து ஒரு காட்டு தீ பற்றி எறியறது அவர் பார்க்குறாரு. இந்த ராஜா ஜெயசிம்ஹான்ற ராஜா பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன இங்கே எப்படி அணைக்கிறது? அங்கே தண்ணி கிடையாது. இப்போ தண்ணின்னா நம்ம இவர் நம்ம ஊர்லனா ஃபயர் இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, மண் இருக்கும்ல, அந்த மண்ணை எடுத்து 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 அவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறாரு. அந்த தீயை காட்டு தீயை அணைக்கிறாரு. அணைச்ச உடனே ஆனால் அவருக்கு கையில் சுடுறது சுட்டுடுச்சு. அப்போது அது எல்லாத்தையுமே கவனிக்கிற ஒரு மயில் அங்கேருந்து கவனிக்கிறது, அவரை எல்லாத்தையுமே கவனிக்கிறது, இதெல்லாம் கவனிக்கிறது. ஸோ நீ இந்த காட்டை காப்பாற்றிட்ட, ஆனால் உன் கை சுட்டுடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அப்போ சொல்கிறார், எனக்கு வீரர்களுடைய லட்சணம் அப்படின்னா என்னென்னா, நம்ம கை சுட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்றது ராஜாக்களுடைய வீரர்களுடைய முக்கியமான ஒரு பங்கேற்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மயில் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் பேசலை அவர் பட் அவர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் ஏதாவது ஒரு வரத்தை உனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் திடுதுப்புன்னு ஒரு விதமாக கூவிச்சான். கூவின உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கூவின சத்தத்தில் ஒரு புறாவும் ஒரு கருடனும் அங்கே வந்துச்சான். அப்போது அந்த மயில் சொல்லுது, இந்த கருடன் வேணுமா உனக்கு புறா வேணுமா? இந்த கருடன் வச்சுருந்தேன்னு நினச்சிக்கோயேன், அந்த கருடனால் தட் மீன்ஸ் உன் ஷோல்டர் மேலே நீ போட்டிருந்தேன்னா, அந்த அந்த கருடன் உன் வண்டியில் இருந்துச்சுன்னா, அப்படின்னா ரதத்து மேலே இருந்துச்சுன்னா உனக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். புறா உன் வண்டி மேலே இருந்துச்சுன்னா, வண்டியில் இருந்துச்சுனாக்கா புறானால் உனக்கு ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். சொல்லிச்சான் அந்த மயில். உடனே அவர் சரி ஓகே எனக்கு கருடனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஏன்னா அந்த கருடன் இருக்கிற இடம் எல்லாமே வெற்றி. கருடன் வச்சுருந்த வண்டியில் வச்சுருந்தோன்னா ஃபுல்லாகவே வெற்றி. வண்டினா காரு கீருலாம் கிடையாது, அந்த காலத்தில் ரதங்கள் தான் இருந்தது. சரி சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவரோட நாட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற நிறைய நாடுகள் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறார். ஏன்னா எங்கேயுமே தோல்வின்றதே இல்லை, அந்த ராஜாவுக்கு தோல்வின்றதே கிடையாது. ஏன்னா கருடன் இருக்கிறதுனால, தான் கையில் கருடன் இருக்கிறதுனால எல்லாமே தோல்வின்றதே கிடையாது, எல்லாமே வெற்றி அடைகிறார். அவர் வெற்றி அடைகிறாரு. அடைஞ்ச உடனே கொஞ்ச நாள் போகிறது. சரி நம்மளை பற்றி மக்கள் என்ன தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே பார்த்த உடனே அங்கே அவருக்கு ஆச்சரியமாக இருந்ததான். அங்கே இருக்கிற மக்கள் இது போல் சொல்லிகிட்டு இருக்காங்களாம், பேசிகிட்டு இருக்காங்களாம், இந்த நாட்டு ராஜா எத்தனை ராஜ்யங்களை அழிச்சிட்ருக்கார், எத்தனை நாடுகளை, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்ருக்கார். ஆனால் இந்த ராஜா பண்ணுறது ஏதாவது நல்லா இருக்கா? எல்லா நாடுகளையும் அழிச்சிட்டு அவர் என்ன சாதிக்க போகிறாரு, அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணத்தை எல்லாத்தையுமே
என்ன பண்ண போகிறாரு? ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. வந்து அப்படியே வந்து எல்லா பணமும் வந்து தனக்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து இது போல் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் மக்களுடைய மனதில் வந்து இடத்த மட்டும் பிடிக்கவே முடியாது. இந்த ராஜா வந்து ஜெய்சிம்ஹன் ராஜா வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மக்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது அவர் காதில் விழுந்துச்சு. உடனே என்ன பண்ணார்னா, அந்த கருடனை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுக்கு போயிட்டு அந்த மயில்கிட்ட சொன்னாராம் வந்து, எனக்கு வேண்டாம் இந்த கருடன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு, எனக்கு புறாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புறாவை எடுத்துகிட்டு கையில் வச்சுருந்தாராம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போய் அவர் என்ன பண்ணார் வந்து, அதுக்கப்புறமா வந்து சாந்தியை வந்து நடுநாட்டினார். அப்படின்னா அமைதியை வந்து நடுநாட்டினார். நிறைய விஷயங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுனால என்ன பலன்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கும் அப்புறமா வந்து சுற்றி இருக்கிற ராஜ்யங்களுக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அப்பத்துலேருந்து வந்து அவர் வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்கிற ஒரு ராஜாவாக, மக்கள் மனசில் வந்து பேறு பெற்ற ஒரு ராஜாவாக அவர் வந்து அடையிறாரு. நல்ல பேருன்றது வந்து புகழோடு அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கலை மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிய வருது? ரொம்ப அமைதியாக அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு போகிறது தான் வந்து நல்ல ஒரு மனிதர்களுக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கலை மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டோம் வந்து.